ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ராக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் லீவ்ல எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு யோசிக்கும் போது எங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வாங்கடா பொருட்காட்சிக்கு போகலாம். நாங்கள் பொருட்காட்சினா சென்னையில தீவுத்திடல் நினைச்சோம். இல்லை, நம்ம திருவள்ளூர்ல இருக்கிற பொருட்காட்சி தான் போகலான்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன ஃபன் பண்ணுறதா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போறீங்க. அது மட்டும் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது நைட் டைம்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம், பாருங்க. என்ட்ரியிலேயே செம்மையா வச்சிருக்காங்க. எல்லா இன்செர்ட்ஸையும் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே மாடல்ஸ் தான், சூப்பராக இருக்குது. அந்த தலையாட்டின தேனியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. தேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த 1வது 2வது படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உள்ளே நிறைய கடைலாம் வச்சுருந்தாங்க, நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஸ்டால்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாகவும். டெல்லி அப்புறம்லாம் சொல்லவா வேணும். நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் நம்ம போகிறதே டெல்லி அப்புறத்துக்காக என்ன பண்ணோம், ஒரு கேமுக்கு ஒன்று போகணும். அந்த கேம் எடுத்துன்னு சரசன்னு சுற்ற ஆரம்பிச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே போய் வேலை போது தெரியுது, போன ஸ்பீட்ல ஒரு மாதிரி தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சு. இறங்கும் போது கிருகிருன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தம்பியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா கோஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் போனோம். கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வெளியில போனால சத்தம் அந்த மாதிரி கேட்டுச்சு, ஒரு மாற சத்தம். அந்த சத்தத்துல எல்லாம் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐஸ்லாண்ட், அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி 3D ஹவுஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெல்லி அப்பளம் சாப்பிட்டோம். உண்மையில நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆர்டர் பண்ணிட்டு அப்புறமா போர்டில் ஒன்று போட்டிருந்தாங்க, ப்ரௌனி ஐஸ்கிரீம்னு. சரி, ப்ரௌனி ஐஸ்கிரீம் ஒன்று கொடுங்கண்ணான்னு கேட்டோம். ப்ரௌனியை நாளாக கட் பண்ணிட்டு அதில் ஐஸ் போட்டு அது மேலே சாக்லேட் சிகரெல்லாம் ஊற்றிட்டு அப்புறமா அதில் நட்ஸ் எல்லாம் போட்டாங்க, சாக்லேட் நட்ஸு. அதுக்கப்புறம் மேலே ஷஃபில்டெல்லாம் போட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா இருந்துச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று, பாதாம் ஃப்ளேவர் ஒன்று, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் நல்லா சூப்பராக பண்ணார். பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி கூட இருந்துச்சு. என்னன்னா போட்டிங், இந்த கிட்ஸ் எல்லாம் போற மாதிரி ஒரு போட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. பசங்களாம் நல்லா ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. ஜெயின் வீல் பார்த்தீங்கன்னா 100 rupees ஸ்டார்டிங் டிக்கெட்டு. நல்லா சூப்பராக ஜெயின் வீல் நல்லாவே இருந்துச்சு. அது மாதிரி லாஸ்ட்டாக 19 கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துன்னு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம். வெளியில பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமோட போட்டோ எல்லாம் வச்சிருந்தாங்க. அதில் போய் நாங்கள் போட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க கூடயே நம்ம இதெல்லாம் வாங்க மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம்.
இதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கீழே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.